வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரபாகுத்தேவர் முருகனை காணாது ஒரு நாள் இருந்ததை தாங்கிக்க முடியல அவரால். நேரடியாக அப்படியே முருகர் திருவடியில் வந்து விழுந்து முருகா 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 அப்படின்னு சொல்லி, முருகா கொடியவர்களுடன் ஒரு நாள் இருந்ததே அப்பப்பா ஒரு யுகம் போல இருந்தது முருகா, உன்னை பிரிந்து ஒரு நாள் இருந்தது, அந்த ஒரே ஒரு நாள் தான் என்ன நடந்தது. இத்தனை சம்பவங்கள், ஒரு நாள் முழுக்க உன்னை நினைக்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு எனக்கு சூழ்நிலைகள் ஆயிடுது. இனி இது போல ஒரு நாளும் உன்னை விட்டு நான் பிரியக்கூடாத வரத்தை கொடு முருகா அப்படின்னு சொல்லி அவர் திருவடியில விழுந்தார். அவர் தரிசனம் பண்ண வரும்போது அப்ப எப்படி இருந்தார்னா, உள்ளம் என்பொடு உருக தூய நீர் கண்களில் வெள்ளமாய் பெருக, உள்ளம் என்பொடு உருக தூய நீர் வெள்ளமாய் கண்களில் பெருக, விதிர்ப்பு மேவர பொல் என புறம் பொடிப்ப. கடவுளுடைய அனுபவத்தை, அதை இறைவனை காணும் போது எப்படி அந்த அனுபவம் இருக்கணும்ன்றத குறிப்பிடுகிறார். உள்ளம் என்பொடு உருக, அப்படியே இறைவனை நினைக்கும் போது இந்த உடம்பு எல்லாம் அதிரணும். அந்த ஆனந்தத்திலே அண்டவா அப்படின்னு நினைக்கும் போது மனம் மெய் மொழி மூணும் ஒன்றாக கலந்தாதான் அந்த அந்த ஃபீலிங் கிடைக்கும். இவருடைய சித்தம் எல்லாம் முருகனையே நினைத்திருந்ததுனால அந்த உணர்வு வருது. எப்படி உள்ளம் என்பொடு உருக, அப்படி உருகுனா, அப்படி உண்மையிலே அந்த அளவுக்கு இறைவன் மேல அந்த ஆன்மா வந்து பற்று கொண்டிருந்தால், தூய நீர் கண்களில் பெருக, கண்ணில் வந்து தூய நீர் வரும். அழுகை நீர் வந்து அசுத்த நீர், தொட்டு பார்த்தா உப்பு கரிக்கும், அது இப்படி வரும். கண் கலங்கனா, வயிறு எரிஞ்சோ இல்லை துன்பத்தினாலோ ஏதாவது இழப்பினாலோ நம்ம மனம் நொந்து கண்களில் நீர் வந்ததுனால் அது வந்து அசுத்த நீர். அது வந்து இந்த புறமாக வரும், கண்களுடைய நுனியிலிருந்து வரும். இது வந்து தொட்டு நம்ம அதை உணர்ந்தால் அது வந்து உப்பு கரிக்கும். இவர் வந்து அந்த நீர்னு போடல, அவர் வெறும் கண்ணீர்னு போட்டிருந்தாருன்னா இவ்வளோ விளக்க வேண்டியதில்லை. தூய நீர் கண்களில் பெருக. அப்ப தூய நீர்னா அது என்ன நீர் அப்படின்னா, ஆனந்தத்தினாலே, அது எல்லையில்லாத ஒரு அன்பினாலே, இறைவன் மேலே கொண்ட அந்த ஆன்ம அனுபவத்தினாலே வரக்கூடிய நீர். அது கண்களுடைய கடையிலிருந்து வரும், இப்படி வரும். நம்மளாம் வந்ததுக்குதான் இந்த பக்கம் இந்த பக்கம் வரணும்னா எவ்வளோ அந்த ஆன்மா நீர். அது இப்போ விபூதியே இப்படி இடுறோன்னு வச்சுங்கய்யா, இது வந்து உடலுக்கு, இப்படி திருநீர் அணியிறது உடலுக்கு. அந்த விபூதியை இப்படி இடுறோம் இல்லைங்களா, இப்படி பூசுவாங்க. திருநீர் பூசி இதை இப்படி பூசுறது அது ஆன்மாவுக்கு, உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவுக்காக இப்படி பூசுறது. ஏன் இப்படி விட்டுட்டு எல்லாம் திருநீர் இப்படி வைக்கிறாங்கன்னா, இப்படி பூசுறது வந்து இந்த புறத்துக்கு, திருநீரை இப்படி தரிப்பது என்பது அது ஆன்மாவுக்கு. அது மாதிரி ஆன்ம அனுபவம் இறைவன் மேலே வரும்பொழுது அந்த நீர் வரும். தூய நீர் கண்களில் பெருக, உள்ளம் என்பொடு உருக தூய நீர் வெள்ளமாய் கண்களில் பெருக. வெள்ளமா சும்மா அப்படி ஒரு சொட்டு வரல, அது கூட அளவு. ஒரு நிமிஷம் அந்த உணர்வு ஏற்பட்டதுன்னா ஒரு சொட்டு தண்ணி வரும். அந்த உணர்வு மேம்பட்டு அதிகமாக இருக்கும்போது அது அளவில்லாமல் வந்து கொண்டிருக்கும். அளவில்லாம வர அளவுக்கு உள்ள ஆனந்தம் அந்த ஆன்மா பெற்றிருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி விதிர்ப்பு மேவர அப்படின்றாங்க இல்லையா, அந்த தேம்பி தேம்பி அழுகிற மாதிரி ஒரு உணர்வு. அப்படி விதிர்ப்பு மேவர பொல் என புறம் பொடிப்ப, சூரனை அடும் வள்ளல் சேவடியை. எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் இவர் சூரனை வெல்ல போகிறார். அப்படி சூரனை அடும் வள்ளல் சேவடியை சென்னி மேல் வைத்து வணங்கினார் அன்றோ. ஒரு நாள் முருகனை காணாமல் இருந்ததுனாலே
அவரை பார்க்க வந்தபோது அவருடைய உடம்பெல்லாம் விதிர்த்து ஆனந்த கண்ணீர் பெருக 2 கைகளும் அவர் சிரமேல் கொண்டு சிவன் முருகனுக்கு கும்பிடும். தலைமேல் உச்சி மேல் கை கூப்பி உடம்பு சார்ந்த ஒரு பொருள் தலையிலிருந்து 12 அங்குலம், அங்குலம்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய இந்த அளவு, 12 அங்குலத்தில் உடல் சார்ந்த ஒரு பொருள் மேலே உண்டு. அதனால தான் தூங்கும்போது கூட முட்டிக்கின்னு தூங்கக்கூடாது. எப்படி அந்த கட்டில் மேலே அப்படி தலையை, இதுக்கு கேப் இருக்கணும் எப்பவுமே. தலையிலிருந்து இந்த 12 அங்குலம் கேப் இருக்கணும். அது நம்மளுடைய உடல் சார்ந்த ஒரு பொருள் இங்கே இருக்குது, நம்மளுக்கு தெரியல. அதான் சிவனையும் முருகனையும் வணங்கும் போது அந்த அதுக்கு மேல சிரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க அப்படின்றாங்களே. சிரத்தை குவியும் போது இப்படி மேல கோப்பிக்கணும் சிவனையும் முருகனையும். அப்படி ஒரு பெருமானுடைய முருகப்பெருமானுடைய திருவடியை சிரம் மேல் கொண்டு கரம் கூப்பி வணங்குகிறார். முருகா அப்படின்னு சொல்லி சென்னி மேல் வணங்கினார் என்றோ அப்படின்னு போய் அவர் திருவடியில் விழுந்து, முருகா உன்னை பிரிஞ்சு ஒரு நாள் இருந்தது, இந்த அசுரர் கூட்டல் கூட இருந்தது, எப்பா எப்படி ஏற்பட்ட இது விடாது, இனி அது மாதிரி ஒரு நாள் இருக்கக்கூடாது, முருகா உன் திருவடியை விட்டு விலகாத ஆனந்தத்தை எனக்கு எப்பவுமே கொடுப்பா அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட குறிப்பிடுகிறார். இப்போ முருகர் கேட்குறார், என்ன ஆச்சு போனே, என்ன ஆச்சு அப்படின்னு முருகர் வீரபாகு கிட்ட கேட்குறாரு. அதற்கு வீரபாகு சொல்றார், முருகா சூரன் இறக்க தயாராகிட்டான், நம்ம சொன்னதை அவன் கேட்கல, நீங்க தூது அனுப்புனீங்க, நான் போய் குறிப்பிட்ட, அவன் தேவர்களை சிறை எடுக்க மாட்டான், அவன் இருப்பதற்கு தயாராக இருக்கிறான், நீங்க மேற்கொண்டு என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். இங்க போயிட்டு என்னென்ன பண்ணாரு, முருகா நீ சொன்னதை சொன்ன, அவன் இறக்க தயாரா இருக்கான் முருகா, அவன் கேட்குற மாதிரி இல்லை, நீங்க அடுத்தது என்னமோ பார்க்கலாம் அப்படின்னாரு. முருகர் சொன்னாரு, அது இந்த மாதிரி சொல்லணும்னா கூட அதுக்கு பெரிய மனசு வேணும். இப்போ நம்மளை கூப்பிட்டு என்னடா நடந்தது, போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டா, நான் அங்கே போனேன் அப்பா, இலங்கையிலே சாமி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதை விரிச்சு விடுறா, நானே போய் பார்த்துக்கிறேன்ருவாங்க. போனேன் என்ன ஆச்சு அவ்வளோதான், வந்தேன், நீங்கள் சொன்னீங்க முருகா, நான் போய் சொன்னேன், அவன் கேட்கல, உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு தரல, அவனை போருக்கு தயார் பண்ண, நீங்கள் என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம், அவன் கேட்குறதா இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டாரு. சரி நீ அங்கே என்ன நடந்தது அதை சொல்லு அப்படின்னாரு. உடனே தேவர்கள்லாம் என்ன நடந்தது முருகா அப்பா அங்கே அப்படின்னா, வீரவாக நீ உன் வாயால சொல்லு, அங்கே என்ன நடந்தது சொல்லு, அவங்களாம் தெரியணும்ல, எனக்கு தெரியும், அவங்களுக்குலாம் தெரியணும்ல சொல்லுன்றாரு. வீரபாகு சொன்னார், நான் எங்க சாமி அங்க நான் என்ன பண்ணேன், உன் திருவருள் அன்றோ அனைத்தையும் செய்ததுன்னார். இதுதான் உயர்ந்தவர்களுடைய பக்குவம். இப்போ இந்த சம்பவத்தையே இப்போ வீரபாகு நிலையில நம்ம இருந்தோம்னு வச்சுங்க, இப்போ அனுப்புனாரு, என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு, நம்ம என்ன சொல்லுவோம், நான் இங்கிருந்து போனேன்னா முருகா விஸ்வரூபம் எடுத்து பார்த்தேன், என்ன மாதிரி இருந்தது, எப்படி நான் போகிறதுன்னு பார்த்தேன், சரி இலங்கை வழியா போகலான்ட்டு போனால் அங்கே யாழிமுகனுடைய 2 பிள்ளைங்க ஒரு பிள்ளை இருந்தான். அப்போ யாழிமுகன் அங்கே இல்லை, அவன் அங்கே போயிருந்தான். நான் அந்த இடத்துல பெரிய போர் நடந்தது, சும்மா எவ்வளோ பேரை தூக்கி போட்டு அடிக்கிறது, எவ்வளோ பேரை நான் கொல்றது. நான் அதுக்கப்புறம் போன முருகா தேவேந்திரனுடைய மகனை பார்த்தேன், அந்த வீர மகேந்திரபுரியை பார்த்தேன், சூரனுடைய அவைக்கு முன்னாடி அப்படி ஒத்தையா போய் நின்று உட்கார்ந்து பேசினேன். அவன் ஒரு மாதிரி பேசிட்டான், உடனே பெரிய பெரிய போர் 1000 பேர் அமைச்சான், அப்படி விளாசிட்டேன், 1,00,000 பேர் அமைச்சான், தூக்கி போட்டு மெரிச்சேன், கடைசி பையனை கொண்டுட்டே வந்துட்டேன், நான் போரில் உங்களுக்கு முக்காசி வேலையை முடிச்சுட்டு வச்சிட்டேன், நான் வந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு தட்டு போய் நேரலாம் அப்படின்னு இவ்வளோ நம்மளை முன்னிறுத்தி பேசுவோம். அதோட முடிஞ்சுதான் திரும்பி வரும்போது இலங்கையில் மறுபடியும் பெரிய பிரச்சனையாச்சே, இத்தனை பேரை ஒரே ஆளாக நின்று செய்துட்டு வந்துட்டு நீ என்ன நடந்ததுன்னு கேட்டா, நான் என்ன முருகா செய்தேன், உன் திருவருள் அன்றோ செய்ததுன்றது தான் மிகப்பெரிய பலம். எல்லாம் நம்ம சாமர்த்தியம் தாங்க, நம்ம சாமர்த்தியம் தாங்க எல்லாம் அப்படின்னுவோம். அப்போ அங்க தன்முனைப்பு வருது, தன்முனைப்பு வந்தனால் இறைவன் ஒதுங்கிடுவார். இங்க இவ்வளோ இதெல்லாம் பெரிய சாகசம், வீரபாகுடைய மிகப்பெரிய உச்சகட்ட நிலையில செய்தாரு அதெல்லாம். ஆனா என்ன சொல்லிட்டாரு கடைசியில, உன் திருவருள் ஒன்றோ செய்தது, நான் என்னத்தைய செய்தேன், எல்லாம் நீ தானப்பா முருகா அத்தனையும் செய்தேன்,
இங்க வந்து சொல்லுன்னா நான் எதை முருகா சொல்றதுன்னாரு. கட்டி தழுவி கொண்டார் முருகன். முருகன் வீரபாகு தேவரை அப்படியே கட்டி அழைத்து கொண்டு கழுத்தில் இருந்த மாலையை வீரபாகு தேவர் கிடைச்சார். உனக்கு ஏதாச்சும் பரிசு தரணும்னு நினைக்கிறேன். என்ன பரிசு வேணும் கேள், உனக்கு என்ன வேணுமோ தருவேன் கேள் அப்படின்றாரு முருகர். நம்மள அந்த என்னங்க பண்ணுவோம், அவர் கேட்கலாம் கூட நம்ம பாட்டுன்னு இதை நான் போயிட்டு வந்தேன் எனக்கு எதனா செய்ய மாட்டீங்களா, இதை பார்த்து பண்ணி விடுங்க, அதை பார்த்து உனக்கு ஏதாச்சும் பரிசு தரணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ கேள் அப்படின்றாரு. சாமி கேட்கிறாரு. வீரபாகு தேவர்னா கேட்டிருப்பாரு, உன் திருவடியை மறவாத நிலை வேண்டும், உன்னை விட்டு நான் பிரியவே கூடாது, உன் கூடையே இருக்கக்கூடிய வல்லபத்தை குடுமுருகான்னார். நீ எப்பப்பா என்னை விட்டு பிரிவ அப்படின்னு கட்டி அணைத்து கொண்டு ஆரத்தழுவினார் முருகப்பெருமான் வீரபாகு தேவர். பின்பு தேவர்கள் எல்லாம் அமர்ந்தார்கள். தேவர்கள் வந்து எல்லாம் பேசிக்கிறாங்க. போயிட்டு வந்தது இப்போ எல்லாம் ரொம்ப சந்தோஷமா போச்சு தேவர்கள். ஏன்னா ஒரு வேளை சூரன் வந்து சரின்னு ஒத்துக்கிட்டு இருந்தான்னு வச்சுங்க, போர் இல்லாத போயிடுமே. அவன் ஒத்துக்காதல அதுவே ஆனந்தமா போச்சு தேவர்கள் எல்லாம். சரி முருகா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு முருகர்கிட்ட வந்து கேட்குறாரு. முருகர் வந்து அத்தனை பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு வாய்ப்பு கொடுத்தோம். வீரபாகு தேவரை தூதா அனுப்பணும். ஏற்கனவே தாரகன் அழிந்தான், அந்த செய்தி தெரிஞ்சு அவன் கொஞ்சம் மனநிலையில மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், அதற்காக வாய்ப்பு கொடுத்தேன். அவன் வந்து ஒன்றும் மாறுற மாதிரி இல்லை. தேவர்களை இப்போ கூட விட்டுருந்தானா நான் இப்படியே கைலாயம் போயிட்டு இருப்பேன். அவன் விடுற மனப்பக்குவம் அவருக்கு இல்லை. சரி இதுதான் இறை சித்தம் என்றால் நம்ம வந்து போருக்கே போயிடலாம். முருகர் போருக்கு போலான்னு தேவர்கள்லாம் உருள்றான். அட அப்ப அழிந்தது உலகு, வென்றது வானுலகம் அப்படின்னு சொல்லி எழுந்து கத்தினார்கள். சரி எல்லாரும் ஓய்வெடுங்கள், நாளைக்கு நம்ம புறப்படுவோம் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் வந்து தேவர்களை ஓய்வெடுக்க சொல்றார். இந்த இடத்துல இது வரைக்கும் திருச்செந்தூர்ல இருக்கிறாங்க. இப்ப முருகர் கைலாயத்திலிருந்து புறப்பட்டு திருச்செந்தூர் வந்து இந்த சம்பவம் வரலும் 6 முகத்தோடே தான் இருக்கிறார். தனி ஒரு முகமா இல்லை, 6 முகத்தோடு தான் காட்சி. ஏன்னா அந்த அவருடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். முருகனுடைய தனித்த சிறப்பு இல்லையா 6 முகம், அந்த 6 முகத்தோடு தான் காட்சி கொடுத்துட்டு இருக்கிறார். இவ்வளோ காலம் வரலும் அப்படியே இப்போ கடைசி வரலுமே இந்த போர் முடிஞ்சு அவர் போற வரலும் 6 முகத்தோடு தான் இருப்பார். வந்து இப்போ திருச்செந்தூர்ல வந்து தேவர்களை ஓய்வெடுக்க சொல்றாரு. இங்க நடக்குது. அங்க வீர மகேந்திரபுரியில என்ன நடக்குது அப்படின்னா, சூரனுடைய கடைசி பையன் வஜ்ரவாகு இறந்தான் இல்லையா, பெரிய இழப்பு அது சூரனுக்கு. அதாவது இளங்குருத்து கடைசி மகன் மேல பிரியம் இருக்கும். துன்பத்திலே ரொம்ப துடித்தான் சூரபத்மன், எல்லையில்லாத துயரத்தை அடைந்தான். சூரபத்மன் தன்னுடைய அவையில அவன் உட்கார்ந்திருந்த சிம்மாசனத்திலிருந்து உருண்டு பிறண்டு கீழே வந்து விழுந்து கதறி புரண்டு அழுகிறான். அப்படியே பார்க்கறாங்க எல்லாம். வீர மகேந்திரபுரியிலிருந்து பாதி பேர் ஊரை விட்டு போயிட்டான். பாவிகளா, என்னைக்குமே அழிவில்லாத ஊர்னு நினைச்சோமே, 109 பேர் நாங்க. ஒருத்தன் வந்ததுக்கு 109 பேர் வந்துக்கிறானாமே, ஒரே ஒருத்தன் வந்ததுக்கு பொடி பொடி ஆகி போச்சு. நிலநடுக்கம் வந்து மாட்டின மாதிரி கிடக்குது எல்லாம் ஊரு. பாதி பேர் பாதாளத்திலையும், பாதி பேர் இடிந்த கிடக்கின்ற மண்டபத்து மத்தியிலையும், பல பேர் கை இல்லாம கால் இல்லாம, பல உயிர்கள் மாண்டு ரத்தமும் ரணக்கலரியுமா அப்படியே வீர மகேந்திரபுரி இருந்ததை பார்த்து ஊரை விட்டு காலி பண்ணிட்டான் பாதி பேர். ஐயோ 109 பேர் வந்துக்கிறானமே, ஒருத்தன் வந்ததுக்கே ஊர் தெரியாத பண்ணிட்டான். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஊர்ல இருக்கிறது நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது, நம்ம எங்கன்னா கடந்து நாடோடி மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பாதி பேர் ஊரை விட்டு புறப்பட்டாங்க. அழிவில்லாத நகரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. உடனே சூரனுக்கு வந்தது கோபம். என்னடா இது, பையன் போயிட்டானே அப்படின்னு விழுந்து புரண்டு அழுது கொண்டு இருக்கிறான். வந்தாரு அவர்களுடைய மந்திரிகள் முழுக்க சூரன் கிட்ட வந்து நிக்கிறாங்க. இப்படி சூரனை அவங்களாம் பார்த்ததே கிடையாது. ஏன்னா பையனுடைய இழப்பு தாங்காமல் ரொம்ப கதறிக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிறான். இடிந்து கிடக்கின்ற மண்டபங்கள், அந்த ஊருடைய நிலை
அத்தனையும் பார்த்து தன் மகன் வேற எழுந்துட்டான். அத்தனையும் நினைத்து துடிதுடித்து கொண்டு விழுந்து புரண்டு அழுது கொண்டிருக்கிறான். வந்தார் அமைச்சர் தர்மகோபன், சூரனுடைய அமைச்சர் தர்மகோபன். தர்மம்னா அவனுக்கு பிடிக்காது, கோபம் வந்துடும். அப்படி அவன் தர்மகோபன் வந்து சூரனை பார்த்து புத்தி சொல்றார். சூரபத்மா, என்ன இது, நீ இப்படி துடித்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாய், மேலிருந்து கீழ் விழுந்து புரண்டு இப்படி அழுகிறாயே, உன்னை நான் இப்படி கண்டதே கிடையாது, என்ன இது கோலம், என்ன வஜ்ரவாக இறந்து விட்டான் என்று அழுது புரண்டு கொண்டிருக்கிறாயா? பல்லாயிரக்கணக்கான பேருக்கு நீ ஆதாரம், நீ கடைசி ஒரு மகன் போய்விட்டான் என்று அழுகிறாயே, நீ வந்து சாதாரண ஆளா? 120 கோடி அசுரர்களுக்கு தலைவன் நீ. என்ன 1 லட்சம் 10 லட்சம் பேர் இறந்திருப்பார்கள், அவ்வளவுதானே? உன்னை போல் ஒரு வீரனை நான் இதுவரையிலும் கண்டதுண்டா? சூரன் என்று சொன்னாலே நடுநடுங்கக்கூடிய போயிடும், உலகமே நடுநடுங்கோ. அப்படிப்பட்ட நீ இப்படி விழுந்து புரண்டு அழுகிறாயே, உனக்கு நல்லா இருக்குதா, இது எழுந்துரு அப்படின்றார். புத்தி சொல்லி தேர்த்துக்கிறான் அமைச்சன் தர்மகோபன். இது சரியா? இது உயிரிழப்பு வரும் போகும், இதெல்லாம் ஒரு வீரனுக்கு இதெல்லாம் கேர் பண்ணக்கூடாது. ஏற்படும் தாங்க உயிரிழப்பு ஏற்படும். 120 கோடி ஆள் இருக்கிறாளே, நீ ஒருத்தன் துடி துடிச்சேன்னா 120 கோடி பேரும் துடி துடிச்சு போயிடுவானே. தலைவனே இப்படி உட்கார்ந்து இடிஞ்சு உட்காந்துட்டான்னா அப்புறம் மீதி பேருக்கு என்ன பலு இருக்கு, என்ன ஒரு தைரியம் எப்படி வரும்? நீயே இப்படி போயிட்டு எழுந்துரு எழுந்துரு சூரபத்மா, எழுந்துரு, இது என்ன இது கோலம், உன்னை இப்படி என்னால பார்க்க முடியல, எழுந்துருன்றார். அவன் கதறுகிறான், பையன் போயிட்டானே, என் கடைசி பையன், என் செல்ல குட்டி, என்னுடைய வஜ்ரவாக போயிட்டானேன்னு கதறுகிறான். உனக்கு இவ்வளவு சொல்றேன், புத்தி இருக்குதா இல்லையா கேட்கிறாரு தர்மகோபன். அமைச்சன் வந்து ராஜாவுக்கு அவன் தான் மெயின் வந்து சொல்றாரு, இப்படி துடிக்கிறிய ஒரு நீ விடு, பரவாயில்ல, உயிரிழப்பு வரும் போகும், அதுக்காக நீ பார்த்தா உன்னை நம்பி இத்தனை அரக்கர்கள் இருக்கிறார், எழுந்துரு முதல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வாரியாக அவனுடைய மனதை தேர்த்தி அவனை எழுப்பி தண்ணி கொடுக்குறான். இந்தா குடி. சூரபத்மன் தண்ணி குடித்து ஒரு வழியாக தேறினான். அப்படி சுய நினைவுக்கு வந்து உட்கார்றான். உடனே அமைச்சன் தர்மகோபன் சொல்றான், முதல் அடியாக நம்ம வந்து ஒரு அரசாங்கத்தில் மிக முக்கியமாக ஒரு கூட்டம் போடணும் அப்படின்றான். அதற்கு முன்னாடி ஒரு செயல் அப்படின்றான் சூரபத்மன். என்ன அப்படின்னு, இது அத்தனையும் அப்படி இருக்குதே, இந்த மத்தியில் என்னால் அதை பார்க்க முடியல, இந்த ஊர் உலகத்தையும் என்னால் பார்க்க முடியல, இப்படி இருக்குது, இது எல்லாருக்கும் முன்னோடியாக வாழ்ந்த இடம் இது, இந்த இடத்தை முதல்ல சரிப்படுத்தணும். எங்கே, யார் அங்கே, அழைத்து வாருங்கள் பிரம்மதேவரை, இதை வைத்து உடனடியாக சரிப்படுத்தணும்னா வந்தான் ஒருத்தன் கை கட்டினேன். அவரு எதிர்கட்சிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. என்ன சொல்கிறாய், தினசரி வந்து ஒப்பம் போடவில்லை? ஏங்க அவர் போயே ரொம்ப நாள் ஆகுதுங்கன்ற. அவரு திருமாலு ஏனைய சில தேவர்கள் எல்லாம் என்னைக்கோ போயிட்டாங்க, எதிர்கட்சி போய் சேர்ந்து இந்த அளவு பண்ணிக்கிறது அவனுக்கு தான். என்ன சொல்கிறாய், எப்படி இதெல்லாம் என் காதுக்கு வரவே மாட்டேங்குது, ஒற்றர்கள் சரியில்லை, இங்கு வேலை பார்ப்பவர்கள் சரியில்லை, அதனாலதான் இவ்வளவு துயரமும். யார் அங்கே, அடுத்த அண்டத்திலிருந்து பிரம்மாவை அழைத்து வாருங்கள்னா. 108 அண்டம், அங்கங்க ஒரு அண்டம் பிரம்மா, அங்கங்க விஷ்ணு இருக்குது. வேற அண்டத்திலிருந்து ஒரு பிரம்மா வந்தார். உடனடியாக இந்த நிலையை மாற்றினாரு. பிரம்மா வந்து அப்படியே மந்திரத்தை சொல்லி தண்ணி தெளிச்சு விட்டார். 24 மணி நேரத்துக்குள்ள டோட்டல் சேஞ்ச். மொத்தம் பழைய மாதிரி மண்டபங்களாச்சு, பழைய மாதிரி மாளிகைகளாச்சு, பழைய மாடி எல்லாமே சரி வர எல்லாம் புயல் அடிச்சு ஓஞ்சி கிளீன் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அமைப்புக்கு மறுபடியும் வந்தது. பழைய நிலையை அடைஞ்ச பின்னாடி இவனுக்கு ஒரு தெம்பு வந்தது சூரனுக்கு. உடனடியாக ஒரு கூட்டம் போடுவோம், அழைத்து வாருங்கள், ஏனைய மந்திரிகளும் படை தளபதிகளும் கூட்டிட்டு வாருங்க, ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கு, எல்லாரையும் தூங்க வாங்க அப்படின்னு சொல்லி நேரம் காலம் எல்லாத்தையும் சொல்லி வர வைத்தான். அப்போ அதற்கு வந்து யார் யார் வருகிறார்கள்னா சூரனுடைய தலைமையில் நடக்க போகுது. இந்த இதுக்கு வந்து இந்த மீட்டிங்க்கு ரகசிய மீட்டிங், அதனால மிக முக்கியமான மந்திரிகளும் படை வீரர்களும் வைத்து பண்ண போறார். என்ன நடக்கிறது என்பதை சூரன் அவர்களுடைய அமைச்சர்களிடம் என்ன பேசுகிறார் என்பதை தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியிலே சிந்திப்போம்.